இன்றைக்கு மாடி தோட்டத்தில் ஒரு அருமையான அறுவடைங்க. வாங்க பார்க்கலாம் என்ன அறுவடைன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது நீட்டு வெள்ளரிங்க. நல்லா பெரிய பெரிய காயாக வரக்கூடிய வெள்ளரி. இப்போ தான் எனக்கு ஒரு காய் நல்லா பெருசாக இருக்குங்க. நான் குண்டு வெள்ளரியும் போட்டிருக்கேன். இது ரெண்டுமே நம்ம சாப்பிட்டுட்டு விதைகள் கொண்டு வந்து தூவி விட்டது தாங்க. நிறைய காய்கள் காய்ச்சிருக்கு. இப்போ இதெல்லாம் பார்க்குறீங்களா, இதெல்லாம் குண்டு வெள்ளரி. கடையில் ஜூஸ் போட வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன். அதை ஜூஸ் போட்டுட்டு விதைகளை தூவி விட்டுருந்தேன். எல்லா செடியும் வந்துருச்சுங்க. ஒரு செடி விடாமல் எல்லா செடியும் வந்துருச்சு. எல்லாத்துலேயும் காய்களாக இருக்குது. இவ்வளோ காய்கள் பிடிக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் இந்த காய்கள் எல்லாமே பெருசாகணும்னா இதுக்கு ஒரு நல்ல உரங்கள் கொடுக்கணும். அப்போ தான் இந்த காய் பார்த்திங்கன்னா நமக்கு பெருசாகும் நல்லா. இல்லைன்னா இதிலே பிஞ்சிலே நமக்கு அப்படியே நின்றுடும். அதனால் அடுத்து நல்ல ஒரு உரங்களை கொடுக்கணுங்க. அடுத்து நான் பறிக்க போகிறது பார்த்திங்கன்னா அத்திப்பழம் எப்போவுமே எனக்கு ஒரு காயாக தான் கொடுக்கும். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா 2 பழம் பழுத்திருக்குங்க. இது நல்லா கனிஞ்சு போச்சு, ரொம்ப கனிஞ்சு போச்சு. இது நேற்றே நான் பறித்து எடுத்துருக்கணும். ஒரு கவனக்குறைவில் விட்டுட்டேன். ஆனால் இனிப்பு பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க. இதோட சுவை பார்த்திங்கன்னா சும்மா தேன் மாதிரி இருக்குங்க. அந்தளவுக்கு இனிப்பு சுவை கொண்டது. இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா டேபிள் ஆரஞ்சு நிறைய பழம் இருக்குங்க. இதை பறித்து என்னடா பண்ணுறதுன்னு இதை செடியிலே விட்டுட்டேங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு புளிக்குங்க. எலுமிச்சப்பழம் ஒரு புளிப்புனா அதை விட இது 4 மடங்கு புளிக்கும். ஜூஸ் போட்டு குடித்தாலும் அந்த அளவுக்கு புளிப்பு இது. இதை வாங்கினதே வேஸ்ட்டோன்னு தோன்ற அளவுக்கு இதோட புளிப்பு இருக்காங்க. இருந்தாலும் இந்த செடியை நான் ரொம்ப அழகாக வளர்த்துட்டு வரேன். இதுக்கு எல்லா உரங்களும் கொடுக்குறேன். அதனால தான் காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 50 காய்க்கு மேலே நான் அறுவடை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதெல்லாம் பறித்து என் மாடி தோட்டத்துக்கு ஒரு நல்ல பயனுள்ள வகையில் இது பயன்படுத்தணுங்க. இதை வேஸ்ட்டாக விடவே கூடாது. ஜூஸும் போட்டுக்கலாம், ஊறுகாய் மாதிரி நம்ம வச்சும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இதை மாடி தோட்டத்துக்கே இதை பயன்படுத்துகிறோன்னு வச்சுருக்கேன். இதை எப்படி பயன்படுத்துகிறேன்னு அடுத்த பதிவில் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். நீங்களும் யாருன்னா டேபிள் ஆரஞ்சு செடி வச்சுருந்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது யூஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். ஏன்னா நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், பார்க்கலாம் இது என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். உங்களுக்கு அடுத்த பதிவில் கண்டிப்பாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட 50 பழம் இருந்ததுங்க. எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான அறுவடையே சொல்லலாம். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ்வளோ டேபிள் ஆரஞ்சு, ஒரு 2 அத்திப்பழம், ஒரு பெரிய வெள்ளரி, இதெல்லாம் பறிச்சாச்சு. இன்றைக்கி மாடி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கழுவி விட்டுட்டேங்க. ஏன்னா வரது மழைக்காலம். நம்ம மாடி க்ளீனாக இருந்தால் தான் இந்த ட்ரைனேஜ் ஹோல்ஸ் எல்லாம் அடப்பு இல்லாமல் இருக்கும். அதனால் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புகிறேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயற்கை